அஷ்டபக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் இப்போ கும்பத்துக்கு வந்துடுறார். அதுவும் சுயசாரத்தில் செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1-8-11 போது ஒரு விபரீத ராஜயோகம், வராத காசு திடீர்னு வருது, இந்த மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் அவரும் 11 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 3-6ஆம் அதிபதியான புதன் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் 11 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல ஒரு தைரியத்தையும், ஒரு புது நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற ஆசைகளை கண்டிப்பாக தூண்டும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான சூரியன் 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாயும் 11 இருக்கும்போது விபரீத ராஜயோகமாக ஒரு பெரிய ஒரு லெவலில் ஒரு பெரிய திடீர் லக்கு, வராத காசு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி 12 மற்றும் 9ஆம் அதிபதி குரு 3 இருக்கும்போது நல்ல அது வக்கரமாக இருக்கனால அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார். சில நேரங்கள் நல்ல ஒரு நிறைய பிரயாணங்கள் போகிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் லாபங்கள் கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதான். ஏன்னா வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும்னு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10-11ஆம் அதிபதி 12 இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீல் நிறைய இருக்கும். மற்றபடி உங்களோட எஃபோர்ட் நிறையா போடுவீங்க. ஸோ அதற்கான பலன்கள் பின்னாளில் ஒரு பெரிய லெவலில் வருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்த சூரியன் 5ஆம் அதிபதி 11 இருக்கும்போது குழந்தைகளால் மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. குலதெய்வ வழிபாடு சில பேர் போய் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் 4ஆம் அதிபதி 11 அதாவது பரணி நட்சத்திரத்தில் தொடங்குதுங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணுங்கிற ஆசைகளை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் 8ஆம் அதிபதி 11 இருக்கும்போது நல்ல விபரீத ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நடக்காதுங்கிற விஷயம் திடீர் ஒரு லக்கில் ஒரு பெரிய லக்கு வர்றதுக்கான இப்போ நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்கள், பெரிய ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க, பெரிய அளவில் சம்பாதிக்கணும், பெரிய அளவில் செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு பார்த்திங்கன்னா 9-12ஆம் அதிபதி 3 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க, நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. பட் ஆனால் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் தந்தை சார்ந்த உறவுகளும் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக சனி தசாபதி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10-11ஆம் அதிபதி 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். நிறைய எஃபோர்ட் போட்டு அது சக்ஸஸ் ஆனாலும் அதனுடைய வருமானத்துக்கு ஏற்ற பயங்கரமான செலவு நமக்காக காத்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அதை கண்டிப்பாக பார்க்கணும். மேஷ லக்னமாக புதன் தசாபதி புதன் பார்த்திங்கன்னா 3-6ஆம் அதிபதி 3-6ஆம் அதிபதி 11 இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், வேலை மாற்றங்களால் நல்ல பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது 5 இருக்காங்க. ஸோ 5 இருக்க கேது சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் செயற்கை முறையில் கருத்தரிக்கிறது, பூர்வீக சொத்துக்கள், இதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் 2-7ஆம் அதிபதி 11 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 10 இருக்கிறார். ஸோ அது முதல்ல என்ன ஆகும்னா, நிறைய கிரகங்கள் 10 இருக்கும்போது யாரோ வயதானவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ங்கிறது ஒரு கர்மஸ்தானம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள், கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2-5ஆம் அதிபதியான புதன் 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஏன்னா வந்து அது 10ல் ஒரு கிரகங்கள் இருந்து அது 5ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் நம்ம விளையாட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் விபரீதமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி வந்து முதல் 2 நாட்கள் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே லாபமாக வரும். உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வந்து 4ஆம் அதிபதி வந்து அது வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் லோன்ஸ் இருந்தாலும் அது கேட்டவுடனே கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் அவரும் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு எக்ஸ்போசருக்காக ரொம்ப மெனக்கெடுவீங்க. கணவன் மனைவிக்கு நோட்டில் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் கோபதாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 2ல் பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். பிடிவாதமான பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது தந்தையால் நல்ல லாபங்கள், வேலை விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் 10ல் இருக்கும்போது 4 தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அதுவும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் வழி ஆட்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ரிஷப லக்னமாக சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள், திங்கள் செவ்வாய்க்கிழமைகள் வந்து சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து 10ல் வந்து அதோடைய சுயசாரத்தில் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபுத்திரங்களில் வந்து ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்கள், ராகு வந்து 10ல் இருக்காங்க. 10ல் உள்ள ராகு நல்ல ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும். வாக்கு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால சில வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கிற பெரிய லாபங்கள், வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்திரங்கள். 2 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து தொழிலில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்திரம். கேது வந்து 4ல் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிட்டிகேஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்திரம். சுக்கிரன் 6ஆம் அதிபதி 10ல் தொழிலான விஷயங்கள், கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். மாமியார் வீடு, மாமியார் உறவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து 9ல் இருக்கார். ஒரு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளி மாநிலங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 3ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது சில பேர் வந்து அப்பா சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய உயில் இல்லை ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 4 மற்றும் 4ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது தாய் தந்தை சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் கால அடைவில் வந்து பார்த்தா சரியாகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே அற்புதம். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுக்கு உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்பவர்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது
திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வக்கரமாக இருக்கனால இப்போ கொஞ்சம் டிலே ஆகும். பட் தான் ஒரு மார்ச் 14ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8 மற்றும் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் நமக்கு டென்ஷன் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதே நேரத்தில் வந்து 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். ஏதாச்சும் வந்து எக்ஸஸாக பணம் கிடைக்குது ஆசை காட்டி மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், அது மட்டும் இல்லாமல் நண்பர்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அப்பா சார்ந்த உறவுகள், அப்பா சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபக்தி பலன். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து 3ஆம் அதிபதி 9ல் இருக்கும்பொழுது நல்ல முன்னேற்றங்கள், உங்களுக்கு முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரயாணங்கள், வெளி மாநிலங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் பண்ணுறதுனால நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மிதுன லக்னமாக சந்திரன் தசாவும் சந்திரன் வந்து பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான பணம் உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 6-11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9ல் இருந்து வேலை விஷயங்களில் வந்து நிறைய லாபங்கள் கிடைச்சாலும் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு. தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதி இருந்தால் ராகு 9ல் இருக்கார். ஸோ ராகு 9ல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நிறைய கிரகங்கள் 9ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபதி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா 7-10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து சனி தசாபதி இருந்தார்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9-8ஆம் அதிபதியாக இருந்தால் ஒரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பேராசைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது வீடு சார்ந்த விஷயங்கள், ஸோ ஒரு சொத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, அம்மாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது 3ல் உள்ள கேது வந்து 9ல் உள்ள சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு எண்ணம் தோன்றும். நீங்கள் போயிட்டு வரதுக்கும் முயற்சிப்பீங்க. சிறப்பாக போயிட்டு வாங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் புத்திசாலித்தனமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவையில்லாத சச்சரவுகளோ ஒரு டென்ஷனோ பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் இல்யூஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஏதாச்சும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 8ல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலும் ரொம்ப எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது நண்பர்கள், வீடு சம்பந்தமான விஷயங்கள், சொத்துக்கள், தாயார் சம்பந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் மன கஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு அவர் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் இருக்கும். லாபங்கள் வந்து கொஞ்சம் சொற்பமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நல்ல லாபமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள். இப்போ போடுற விதை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதான் இந்த வித மாற்றம் இல்லை. 7-8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஈகோ கிளாஷஸ்லாம் இருந்தாலும் பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 9 அப்பாக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. சில நேரங்களில் கம்மியாக வந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
மற்றபடி வந்துங்க இதுவரை 10 பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். தசாபக்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தின்னு சூரியன் 2ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது பேச்சு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பணம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக இருந்து சந்திரன் தசாபத்தினா சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கடகலகனமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த 8ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களால் நம்ம கொஞ்சம் மனக்கலக்கங்கள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடகலக்கணமாக வந்து ராகு தசாபத்தினா ராகு வந்து 8ல் இருக்கார். ஸோ கொஞ்சம் பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு நடக்கலையேங்கிற ஒரு அயற்சி கொஞ்சம் சில நேரம் கோபமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடகலக்கணமாக வந்து குரு தேசாபத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். பட் ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து அது பெரிய பேஸாக அமையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கடகலக்கணமாக வந்து சனி தேசாபத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வியாபார ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல் இருந்தால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கடகலக்கணமாக வந்து புதன் தேசாபதியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 12ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கற்பனையிலே இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ தூங்காமல் இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரிடம் கொஞ்சம் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கடகலக்கணமாக வந்து கேது தேசாபதியும் கேது வந்து 2ல் இருந்து அவர் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்கிட்டா வெடுக்கொடுக்குன்னு பேசிடுவோம். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இப்போது பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தியந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 11ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கண்டினியூவாக பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 11ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூடி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்பொழுது தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமாவது 5 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 11ல் வக்கரமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாமே நல்லா இருக்குது. ஸோ திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்களாக ஒரு பெரிய வருமானங்கள் நல்ல ஒரு நிலையில் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6 7ஆம் அதிபதி. ஸோ 6 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏதாச்சும் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்கு நடுவில் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வியாபாரத்துக்கான பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புமே நிறைய இருக்குது. சில பேர் ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நல்ல பாப்புலாரிட்டி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லாபங்கள் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும் தசாபுத்தி பலன். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தர்கள் சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல பாப்புலாரிட்டி உங்களது பேர் சொல்லுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சிறப்பான மாற்றங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தார்கள். செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி தாய் தந்தையர்னால் நல்ல ஒரு பாசம் மற்றபடி வந்து பார்க்காம சண்டை போட்டுருந்தவங்களும் வந்து இப்போது பார்த்து பேசிக்கிறதோ இல்லை ஃபோனில் பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபுரம் ராகு 7ல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வெடுக்கொடுக்குன்னு பேசியிருப்போம். கொஞ்சம் சில நேரங்கள் வந்து எதிராளிகளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தார்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
3 மற்றும் 10ஆம் அதிபதி 7 இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும். வேலை விஷயத்தில் நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கனி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழைய பக்கத்து வீட்டுக்காரனும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வேலையிலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 4 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு மூவாகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் இப்போ போடுற எஃபோர்ட் வந்து மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கொஞ்சம் ரிஸ்க்கான வேலைகள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போகிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். சில நேரங்களில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் என்னங்க, மற்றபடி என்னங்க, அது ஒன்று 12ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணமரமான சூழ்நிலையும் கொஞ்சம் அலைச்சலையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். கன்னி லக்னமானது சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் என்னடா அது ரொம்ப படுத்துகிறாங்களேன்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக சந்திரன் தசாபதி. 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து 6ல் இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக, மற்றபடி வந்து எல்லா லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களுக்காக ஓடுவீங்க. கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். கன்னி லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம். வெளியிலேருந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிட்டு கோவப்படாமல் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு 6ல் இருக்கும்போது நிறைய வளர்ச்சி, பெரிய வெற்றிக்கான விஷயங்கள் இருக்கும். இந்த டைமில் நிறைய சப்போர்ட் பண்ணுறமான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யார் எப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி. குரு வந்து 4 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 6ஆம் அதிபதியாக இருந்தால் ஒரு 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்குறது, குழந்தையோட வளர்ச்சிகளும் அற்புதமாக இருக்குங்க. கணவன் மனைவியினோட கொஞ்சம் சின்ன கிளாஷஸ், இல்லை மனைவியோ கணவனோ வந்து குற்றம் குறை கண்டுபிடிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரம். புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் அதிபதி 6ல் தொழில் தேவையான கடன்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது 12லேருந்து சுக்கிரனுடைய சாரத்திலும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வழக்கு சம்மந்தமான விஷயங்கள், லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 2ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை விஷயமாக வெளி மாநிலங்கள் வெளிநாடு போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து இப்போ 5ல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நிறைய டெசிஷன் எடுக்க முடியாமல் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாயும் 5ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து தெளிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் கேப் விட்டு கன்ஃபியூஷன் இருந்தால் ஒரு 2-3 நாள் தள்ளி போட்டு யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 6ஆம் அதிபதி. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு, 3 6ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 9ல் வந்து வக்கரமாக இருக்கார். ஸோ 3 6 9நாலே நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான எல்லாமே இருக்குது. வக்கரம்னு கொஞ்சம் டிலேடாக நடக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஏதாவது லோன் போட்டு வீடு வாங்கலாம். குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே அபரிதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்களை மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் மன வருத்தங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், கலைஞர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபக்தி பலன்கள். துலா லக்னமாகிறது சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாகிறது சந்திரன் தசாபக்தி. சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல ஒரு லாபங்களும் கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி எந்திரங்கள் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணுவீங்க. துலா லக்னமாக இருந்து ராகு தேசாவும் ராகு 5ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் நடக்கிறதுக்கான எல்லாமே இருக்கும். சின்ன சின்ன பூசல்கள், குழந்தைகள் கொஞ்சம் ரகடாக நடந்துக்கிறாங்களோ, குழந்தைகள் நம்ம புரிஞ்சிக்க முடியலையோங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து குரு தேசாபத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து சனி தேசாபத்திலும் சனி வந்து பார்த்திங்கன்னா 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஏதாவது லோன் போட்டு ஏதாவது வந்து வீடு, சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி குழந்தையோட வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து புதன் தேசாபத்தி எந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 9 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக வந்து கேது தேசாபத்தி எந்திரங்கள். கேது 11ல் இருக்கும்போது குலதெய்வ நேர்த்தி கடன்கள் முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடியாதுன்ற கேஸ் திடீர்னு முடிஞ்சு வெற்றிகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்திலும் சுக்கிரன் 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன நெருக்கடியில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும். சில நேரம் குழந்தைகளோட நடவடிக்கைகள் நடாது இப்படி நடந்துக்குதுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பர்டிகுலர் டைமுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஒரு வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்குறது, வீடு, வண்டி, வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 5ஆம் அதிபதியான குரு 8ல் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகளோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்திலும் அதனால் சச்சரவுகள், வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட 3 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது நிலபுலன்களால் நல்ல லாபங்கள், புதிய நிலபுலன்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டி வாகனங்கள் சின்னதாக பழுது ஏற்படலாம், இல்லைனா ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாகனங்களோ லேண்டோ வாங்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ அதனால் வந்து நல்ல கணவன் மனைவியோட சந்தோஷமாக வெளியூர் போகணும், பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். நல்ல ஒரு மேக்கப் போட்டு ஜாலியாக வந்து ஒரு சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். ஒரு ட்ரிப் கண்டிப்பாக போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் 8 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்பொழுது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல லாபங்கள், அதுவும் வேலையில் வந்து கொஞ்சம் பிரயாணமரமான விஷயங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, தொழில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை 10 பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். விருச்சிக லக்னமாக வந்து சூரியன் தசாபதியும் சூரியன் 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழில் நல்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறைய வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் வந்து வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி ஒரு 4ல் இருக்கும். நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள், லோன் போட்டு வாங்குறது, சில நேரங்களில் வண்டி சர்வீஸ், வீடு பராமரிப்பு வேலைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபதி, ராகு 4ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து பெருசாக வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரலாம். சில நேரம் அம்மா வந்து கொஞ்சம் எமோஷனலாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபதி 2, 5ஆம் அதிபதியான குரு 8ல் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு வாக்குவாதங்களோ, ஒரு குழந்தைகளோட பிடிவாதத்தால் வீட்டில் ஒரு சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதி இருந்தால் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு, நிலபுலன்கள், சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு வருதுங்க. அதுவும் ஒரு நிலபுலன்கள் வாங்குறதுக்காக பல பேர் வந்து ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய வீடு விற்று புது வீடு வாங்குகிற யோகங்களும் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அம்மா வந்து ஏடாவடமாக பேசுகிறது, கோபமாக நம்மகிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் வாங்குற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஒரு வீடு வந்து மார்ட்கேஜ் வச்சு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். பட் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தவர்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும்னு தோணும். கணவன் மனைவி வந்து உல்லாசமாக ஜாலியாக வந்து ஒரு ட்ரிப் போகலாமா அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிரார்த்தனைங்கிறத ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 1, 4ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 7ல் வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, தாயார் வந்து நடுவில் இருந்து சில நேரங்கள் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்பொழுது பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்கலாம், பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குகிற யோகங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான குரு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும். வேலை விஷயத்தில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக 7 குரு வக்கரமாக இருக்கும்போது பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன தர்க்கங்கள் இதெல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும், கொஞ்சம் ஈகோவை மட்டும் விட்டுட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் குழந்தைகள் விஷயங்களும் வேலையிலும் சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகும். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. 9ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது அப்பா ஆன்மீக பயணங்களோ இல்லை சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, இல்லை பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயமாக ஒரு அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் ஒப்பந்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், உங்களுக்கு முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ தசாபக்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி, சூரியன் 9ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் உங்கள் முயற்சிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி, உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயம், சின்ன மன உளைச்சலிருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 5, 12ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 3ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டும். தனுசு லக்னமாக வந்து ராகு வந்து 3ல் இருக்கும்போது
பெரிய திட்டங்கள் பெரிய முயற்சிகள் எடுக்கணுப்பீங்க. சில நேரங்கள் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய ஆட்கள் வருவாங்கன்றது வந்து ரொம்ப உண்மை. ஸோ எதுவாக இருந்தாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கப்புறம் போது தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி வந்து குரு வந்து 4ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றது, கூட வந்து அம்மா சொல்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷர் ஏற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். தனுசு லக்னமாக வந்து சனி தேசாபத்தி இருந்தாலும் சனி 2 3ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது பழைய சொத்தை விற்று புது சொத்துக்களை வாங்க, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குற மாதிரியான யோகங்கள்லாம் ரொம்ப இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினம் புதன் வந்து 7ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது பிரயாணங்கள், கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பிரயாணங்கள், வேலை விஷயமாக தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் வரமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபத்தியந்திரங்கள், கேது வந்து 9இல் இருந்த சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது வேலையில் கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் நெருக்கடி காரணமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம். தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அப்பாக்கோ இல்லை உங்களுக்கும் அப்பாக்கும் வாக்குவாதங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசாவை, சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி 3இலும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இளைய சகோதரர் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் நமக்கு வாக்குவாதங்கள் வரும். டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 3இல் இருக்கார். ஸோ என்றைக்குமே வந்து 1 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம தேவையில்லாத ஆட்கள் நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது வேலை விஷயம் நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் வந்து டிலேடாக வேலை நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய், 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள், புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை எல்லாமே அற்புதமாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது வேலையில் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வீடு, சொத்துக்கள், குழந்தைகள் விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2இல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். குடும்பத்திலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 2இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சில நேரம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாகும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வருமானங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2இல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சொத்துக்கள், வண்டி வாங்கினா நல்ல லாபங்கள் கிடைக்கும். மற்றபடி எனக்கு இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி வரும். மகர லக்னமாக இருந்த சூரியன் தேசாவில் சூரியன் 8ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது கவனமாக பேசணும். எதாவது இடவரமாக பேசினோம்னா கொஞ்சம் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மகர லக்னமாக வந்து சந்திரன் தேசாவில் சந்திரன் 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு 4 5 ட்ராவல் பண்ணும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுவீங்க. குழந்தைகள் விஷயங்களுமே அற்புதமாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாப்தம். செவ்வாய் வந்து வீடு, நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றமும் நல்ல லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களும் அற்புதமாக இருங்க. ஸோ மகர லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு 2இலிருந்து பிரம்மாண்டமாக பேசுவீங்க. ரொம்ப பெருசாக தடார்புடார்னு நிறைய பேசுகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், நிறைய கிரகங்கள் அங்கே இருக்கும்போது. அதனால் இந்த டைமில் கொஞ்சம் மௌனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்திந்திரன். குரு வந்து பார்த்திங்கன்னா 3 12ஆம் அதிபதி 6இல் இருக்கும். வேலையில் நிறைய அலைச்சல், நிறைய பிரயாணமாட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் நமக்கு நம்மை அறியாமல் வந்து ஒரு சோம்பேறித்தனம், சில நேரங்களில் தள்ளி போடுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்திந்திரன். சனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வாட்ச் பண்ணுவாங்க நம்மளை. சில பேர் சந்தேகப்பட்டு நம்மளை ட்ராப் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தியந்தர்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்திரன். கேது வந்து 8இல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லீகல் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத நபர்களால் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபதியும் சுக்கிரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப நல்ல ஒரு வருமானங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. புதிய வாரிசு உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் சில பேர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்களே, என்னடா அது இப்படி இருக்காங்களேங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுடைய 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலேயும் புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். சில நேரம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நம்மளே அறியாமல் நிறைய கன்ஃபியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கும். தாய் தந்தையார் பிரிஞ்சு இருக்கவங்க இப்போ ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. நிலபுலன்கள் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கலாம். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பிரயாணம் பண்ணுற சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 5, 8ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளுக்காக சின்ன வருத்தம் இருக்கும், என்னடா அந்த பிள்ளை இப்படி பண்ணுதுங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். என்னன்றது வந்து கொஞ்சம் யோசிச்சு ஸ்டெப் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், ஒரு லோன் போட்டு வண்டி வாகனம் வீடு வாசல் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக தூண்டுங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்கள் இப்போ திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் டக்குன்னு முடிக்க பாருங்கள். 8ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், இந்த மாதிரி ஒரு நம்மளை அறியாமல் நம்ம எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுலாம் நமக்கு ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு ட்ராவல் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும் தசாபதி. கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது திருமணம் ஆகாது, திருமணம் கைகூடி வருவது, சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கும்பலக்னமாக சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. சிறந்த ஒரு மாற்றங்களும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்பு, சொத்துக்கள், உங்கள் முயற்சிகள் வெற்றி எல்லாமே அமைவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கும்பலக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலேயும் புதிய தொழில் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கும்பலக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து ராசியிலேயும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க, பெரிய அளவில் சாதிக்கணும், பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் நிறைய பேர் கிரகங்கள் இருக்கும்போது நிறைய பேர் நம்மளை குழப்புவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பலக்னமாக வந்து குரு தசாபதி இருந்தாலும் குரு 2, 11ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கூட ஏற்படுத்தும். சில நேரம் வந்து நடாத மாதிரி சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் எல்லாமே சரியாயிடுங்க. கும்பலக்னமாக வந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பெரிய வருமானங்களை நோக்கி பெரிய லாபங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனசு போகும். ஒரு பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, தேவையான வருமானங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா 5, 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும். குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் ஒரு சப்போர்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக நமக்கு தெரியாது. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது 7ல் இருக்கும்போது எதிராளிடம் கொஞ்சம் குற்றம் குறை கண்டுபிடிக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும். சில நேரம் வந்து என்னடா இவங்க இப்படி நடத்துகிறாங்களேங்கிற ஒரு ஃபீலை சம்டைம் ஏற்படுத்தலாம். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 9ஆம் ராசியிலே இருக்கும்போது தாய் தந்தையரை நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் நிலபுலன்கள் வாங்கலாம், நல்ல ஒரு பிரயாணம் போகணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, அதாவது 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் டக்குன்னு ஸ்டெப் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் கண்டிப்பாக இருக்காதுங்க. 3, 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களை 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு வளர்த்திக்கிறது, கொஞ்சம் இல்யூஷனில் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4, 7ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள், வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பினை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான
சந்திரன் சிறப்பான மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், குழந்தைகளுக்கான விஷயங்கள், குழந்தைகளோட வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 12 இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், நிறைய இடத்துக்கு அலையமான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன் 12 இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் விரயங்களோ கொஞ்சம் செலவுகளோ பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 12 இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத மனபயங்கள் வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து முழிச்சிட்டு இருக்கிறது, கொஞ்சம் குழம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒரு பேப்பர் எழுதிட்டு நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான உண்மையான விடை தெரியும். அதுதான் நம்ம சிறப்பான ஒரு டெக்னிக். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதி 4 இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11, 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். பட் இருந்தாலும் கான்க்ரூண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபக்தி பலன்கள். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தினா சூரியன் 6ஆம் அதிபதி 12 இருக்கும். வேலை விஷயங்களில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் வந்து நல்ல வருமானங்களையும் நல்ல ஏற்றங்களும் நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்தா 2, 9ஆம் அதிபதி 12 இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், குடும்பத்திற்காக கொஞ்சம் வந்து கடன் வாங்குற சூழ்நிலை, கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் போது மீன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 12 இருக்கும்போது பிரம்மாண்டமான விஷயங்கள் ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். பட் அதுக்காக நீங்கள் ஸ்டெயின் எடுப்பீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக வந்து குரு தேசாபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 4 இருக்கும்போது, அதுவும் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நீங்கள் போகிற எஃபோர்ட்டுக்கு ரிசல்ட் வரலையோ கொஞ்சம் ஸ்லோவாக போதுங்கிற ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் மார்ச் 14ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடக்குங்க. மீன லக்னமாக இருந்து சனி தேசாபதி, சனி வந்து பெரிய லாபங்களை நோக்கி உங்களுக்கு இப்போ கூட்டி போகும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், பெரிய லெவலில் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துடுங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 7ஆம் அதிபதி 12 இருக்கும்போது வீடு, வண்டி, வாகனங்களாக கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்கு அவர் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக வந்து கேது தேசம், கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து அது சுக்குனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ஒரு நெருக்கடிகளோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் 3, 8ஆம் அதிபதி 12 இருக்கும்போது இல்யூஷன்ஸ், அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சி ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து கவனமாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததை நினச்சிருக்கிறதுல வந்து ஒரு அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால் முதல்ல வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது புணர்ப்பு. ஸோ புணர்ப்புங்கிற தோஷங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவோம். ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். யாரோடைய ஜாதகத்தில் வந்து சனி சந்திரனுடைய கூட சேர்ந்திருந்தாலோ இல்லை சனி வந்து சந்திரன் நட்சத்திரத்துலையோ இல்லை சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் அது புணர்ப்பு தோஷம், இல்லை ஒன்று பார்வை இருந்தாலும் அது புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். அந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் என்ன மாதிரி எஃபெக்ட் வரும், என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து யாரோ ஒருவரை நம்ம வயிறறிய வச்சு ஒரு நம்ம முன்னோர்களோ இல்லை நமது முந்தாதி சந்ததிகளோ ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த நாள் வர தோஷம் தான் இந்த புணர்ப்பு தோஷம். அந்த மாதிரி புணர்ப்பு தோஷம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரி அந்த விஷயத்தை பண்ணணும்னா, ஏதாச்சும் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது பிரம்மாண்டமாக நடத்தணும் சொல்லி நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். திடீர்னு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என் மாப்பிள்ளை இப்படி நான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நீங்கள் பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் பீத்திக்கிட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக சொல்ல போனீங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம் உடைய ஜாதகத்தை உடையவர்களுக்கு வந்து டக்குன்னு அந்த திருமணம் நின்றுடும். அப்படின்னா பாருங்க, இது திருமணம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி சனி சந்திரன் தொடர்பு இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் வந்து கமுகமாக வச்சுக்கணும். ஓப்பனாக சொன்னிட்டு தான் சொல்லணும். சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு விஷயங்கள் முடிகிற தருவாயில் இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சிறப்பு. இப்போ கல்யாணம்னா ஒரு வாரம் 15 நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும். நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் அப்படி மாப்பிள்ளை இப்படி டாக்டர் டாட் போட்டுட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து டக்குன்னு பிரேக் ஆகி நின்றுடும். ஸோ அதனால் வந்து புணர்ப்பு தோஷங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்குன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த சுப நிகழ்ச்சி, நான் வீடு கட்டுறேன், பெருசாக கட்டுறேன், நான் பிரம்மாண்டமாக கட்டுறேன், ஆய்வுன்னு நீங்கள் பீத்திக்கிட்டிங்கன்னா டப்புன்னு வந்து புணர்ப்பு தோஷம் இருக்குன்னா அது அப்படியே ஆஃப் ஆகி நின்று போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துடணும், ஐயோ என்னங்க அது. ஸோ
ஸோ அந்த மாதிரி தடங்களை ஏற்படுத்துகிறது தான் வந்து இந்த புனர்ப்பு தோஷம். இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம்? ஸோ பரிகாரம்னு சொல்ல போகும்போது எப்போல்லாம் இப்போ திங்கட்கிழமையில் சனி நட்சத்திரம் வர நாட்கள், சனி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நட்சத்திரங்கள் வரும்? பூசம் வரும், அனுஷம் வரும், ஸோ உத்திரட்டாதி வரும். இந்த 3 நட்சத்திரங்கள் திங்கட்கிழமையில் வர அன்னைக்கு ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதம், ஓகேங்களா, ஒரு தயிர் சாதத்தை தொன்னையில் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த புனர்ப்பு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாகும். அதே மாதிரி சனிக்கிழமைகள், ஒன்று திங்கட்கிழமை பண்ணலாம், இல்லைன்னா சனிக்கிழமைகளில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும்? ரோகிணி வரும், அதுக்கப்புறம் அஸ்தம் வரும், அதுக்கப்புறம் திருவோணம் வரும். ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள் வர நாளில், அதுவும் சனிக்கிழமைகள் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஒரு தொன்னையில் வந்து தயிர் சாதம் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். அது வந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப இது வந்து பெரிய கெடுதல்லாம் பண்ணாது, பீத்திக்காமல் இருக்கணும். நான் யார் தெரியுமா, நான் பெரிய ஆள் தெரியுமா, ஆய்வின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வெளியில் பிரம்மாண்டமாக தம்பட்டம் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிடும். ஸோ அதனால் இது பரிகாரம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.